பாடுகளின் தாசனாம் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் இந்த மகிழ்ச்சியான புதிய மாதமாக ஏப்ரல் மாதத்தின் 2ஆம் நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இதோ இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, மனமகிழ்வான புதிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதத்திலே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கடந்து போன மார்ச் மாதம் முழுவதுமாய் கிருபையை எங்களை காத்தி இந்த 2025ஆம் ஆண்டின் 3 மாதங்களை வெற்றிகரமாய் நாங்கள் கடந்து 4வது மாதமாகிய இந்த ஏப்ரல் மாதத்தில் வந்திருக்கிறோம். ராஜா, இந்த மாதம் மிக முக்கியமான மாதம். நம்முடைய சிலுவை பாடுகளையும் ஆண்டவர் நீர் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பண்டிகையும் கொண்டாட இருக்கின்றோம். இந்த நாட்களை கர்த்தர்களுக்கு ஆசீர்வதி. குறிப்பாய் இந்த நாளின் இறைச்செய்தி பாடல் வேலை ஜெப வேலையை எங்களுக்கு நீர் ஆசீர்வத்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அடியேனையும் அன்பர் சாரியும் சாகு சாரியும் நீர் எடுத்து பயன்படுத்தும். இந்த நாளிலே இந்த காலை நேர இறை தியானத்தில் இணைந்து கேட்கின்ற வார்த்தைகளை கேட்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வத்து வழி நடத்தும். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையில் நாம் 231வது ஞான பாடலாகிய வாதையுற்ற மீட்பரே என் அடைக்கலம் நீரே என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். 231. Sago
நம்முடைய பிதாவாகிய கடவுளத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசுவிடமிருந்தும் என் அன்பானவர்களே, உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த மகிழ்ச்சியான ஏப்ரல் மாதம் 2ஆம் நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள எடுத்துக்கொண்ட கடவுளுடைய வார்த்தை வாக்குத்தத்தம், அது ஏசாயா 41ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களில் இருக்கின்ற இறை வார்த்தைகள். ஏசாயா 41 8 முதல் 10 வசனங்கள். நீயோ இஸ்ராயேலே, என் அடியவனே, நான் தெரிந்தெடுத்த யாக்கோபே, என் அன்பின் ஆபிரகாமின் வழி மரபே, உலகின் எல்லைகளினின்று உன்னை அழைத்து வந்தேன், தொலை நாடுகளினின்று உன்னை அழைத்தேன். நீ என் அடியவன், நான் உன்னை தெரிந்தெடுத்தேன், உன்னை நான் தள்ளிவிடவில்லை என்று சொன்னேன். அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கருத்தால் உன்னை தாங்குவேன் என்பதே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டும் ஒரு புதிய மாதத்திலே கர்த்தர் கொடுத்த இந்த நாளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எத்தனையோ மக்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட இந்த திருமறை பகுதி மிகவும் ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் நிறைந்த ஒரு பகுதி. இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்ததை மிக அழகாய் இங்கே சுருக்கமாக அவர் சொல்லி அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகின்றார். இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்ததை நாம் எப்பொழுதுமே மறந்துவிடவே முடியாது. அவர்கள் துன்பத்தில், துயரத்தில், கஷ்டத்தில், உபத்திரவத்தில் இருந்தபோது இறைவனை நோக்கி வேண்டினார்கள். இந்த இறை வேண்டல் செய்த போது இறை ஆண்டவர், இறை இயேசு அதை கேட்டு பிதாவாகிய கடவுள் இறங்கினார் என்று யாத்திராகமம் என்ற புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 8 முதல் 14 வசனங்களிலே, இதோ நான் என் மக்கள் படுகின்ற துன்பங்களையும் கஷ்டங்களை நான் பார்த்தேன், அவர்கள் இடுகிற கூக்குரல் என் காதில் எட்டினது, ஆகவே நான் அதை கேட்டு இறங்கி வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுவார். அப்போதான் மோசே எரிகிற முள் புதரில் வந்து பார்த்து யார் பேசுறதுன்னு கேட்டு கடவுள் தான் பேசுகிறான்னு தெரிஞ்ச உடனே அவன் பாதரட்சியில் அவிழ்த்து விட்டு வா என்று ஆண்டவர் சொல்லும்போது அவனை எகிப்துக்கு அனுப்பி அவர்களை விடுவிக்கின்ற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்றார், இஸ்ரவேலை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீயோ இஸ்ரவேலே, என் அடியவனே என்று சொல்லுகிறார். அடியவனே என்று சொன்னால் ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லது ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள். God addresses his people Israel, reminding them for their special relationship with God. ஆண்டவரோடு ஆண்டவர் அவர்களை விடுதலை செய்ததனால அவர்களை ஒரு ஸ்பெஷல் உறவுக்குள்ளாய், ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளாக அவர் அழைத்தார் என்பதை நம்ம பார்க்கின்றோம். அதான் சொல்றார், நான் தெரிந்தெடுத்த யாக்கோபே, you are the chosen one, you are the chosen one. இல்லையா? God reassures them that he has chosen them and will not abandon them. ஆண்டவர் அவர்களை தெரிந்தெடுத்திருக்கிறார், ஆகவே அவர்களை தள்ளிவிட மாட்டார், அவர்களை ஆசீர்வதிக்கின்றார் என்று ஆண்டவர் உண்மையாகவே இந்த இடத்துல நமக்கு சொல்லியிருக்கின்றார். ஆகவே நம்மளை தெரிந்தெடுத்த ஆண்டவர் நம்மோடு கூட இந்த புதிய மாதத்தில் இருக்கிறார். மட்டுமல்ல, அடுத்து சொல்றார், என் அன்பன் ஆபிரகாமின் வழி மரபு. ஆபிரகாம் என்று சொல்லுகிற போது கடவுளுக்கு பிரியமான ஒரு மனிதனாய் அவன் இருந்தான். தன் சொத்தையெல்லாம் அவன் விட்டு, தன் சொகத்தையெல்லாம் விட்டு, தன் சொந்தமெல்லாம் விட்டு, தன் சொந்த தேசத்தை விட்டுட்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவர் காண்பிக்கும் தேசத்துக்கு அலைந்து தெரிந்தவனாய் இருந்தான். அதனால்தான் ஆண்டவர் ஆபிரகாமை தன் நண்பர் என்று சொல்லுகிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஆபிரகாம் காணாதவைகளை குறித்து விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது என்று எபிரேயருக்கு எழுதிய ஆக்கியோன் சொல்லுகிறதை நம்ம பார்க்கின்றோம். அதான் சொல்றார், the promise of God's presence. சொல்றாரு, உன்னை நான் உலகின் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்தேன், தொலை நாடுகளில் நின்று உன்னை அழைத்தேன். இல்லையா? கடவுள் ஆபிரகாம் எங்கிருந்து அழைத்தார்? ஊர் என்கின்ற அந்த கல்தேயர் தேசத்திலிருந்து அழைத்தார். அது உலகினுடைய எல்லைகளில் ஒன்றாயிருக்கிறது.
அங்கிருந்து அவரை அழைத்து அவரை தெரிந்து கொண்டு பாலும் தேனும் வழிந்து ஓடுகிற கானான் தேசத்துக்கு அழைத்து வந்தார். அங்கே அவனை குடியமர்த்தினார். அவருடைய பிள்ளை செல்வங்கள் எல்லாம் கொடுத்து ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். தொலை நாடுகளில் நின்று உன்னை அழைத்தேன், நீ என் அடியவன். ஆபிரகாமே சொல்றார், நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய வேலைக்காரன். அதாவது அடியவன் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டில் சர்வெண்ட் ஆஃப் காட். சர்வெண்ட் என்று சொல்லுகிற போது ஆண்டவருக்காக வேலை செய்கிறவர்கள், ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்கிறவங்க தான் சர்வெண்ட் ஆஃப் காட் என்று நம்ம பார்க்கிறோம். நான் உன்னை தெரிந்தெடுத்தேன் ஆண்டவர் சொல்றார். இந்த பழைய ஏற்பாடு முழுக்க அவங்க ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இந்த சோசன். ஆண்டவர் எப்பவுமே நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்ற செய்தி நாம் மறந்து போகவே கூடாது. நான் உன்னை தள்ளிவிடவில்லை என்று சொன்னேன். ஆண்டவர் சொல்றார் ஆபிரகாமை பார்த்து, நான் உன்னை தள்ளிவிடவே இல்லை. God promised to be with these people, to strengthen them and help them. ஆண்டவர் தம் மக்களோடு இருக்கிறார், தம் மக்களை பலப்படுத்துகிறார், அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். This promise is rooted in God's character as a God, faithful and loving God. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவருக்கு ப்ராமிஸ் பண்றாரு, இந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறவர், உங்களை பாதுகாக்கிறவர் என்று சொல்லுகிறார். அதான் சொல்றாரு, அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த புதிய மாதத்துல இந்த காலை நேரத்துல ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என் மகனே மகளே, அஞ்சாதே. நீ வாழுகிற பூமி ஆபத்தானது தான். எங்க பார்த்தாலும் பிரச்சனை, ஆபத்து, விபத்து, நாசம், மோசம், வியாதி, பிரிவினைகள், பிரச்சனைகள் இருக்கிறது. தாய்லாந்துலலாம் மிகப்பெரிய நிலநடுக்கம் அநேக மக்கள் மாண்டார்கள். நிறைய குடும்பத்தின் மக்கள் வீடுகளை, வாசல்களை இழந்திருக்கிறாங்க. நிறைய இடங்களிலே காட்டுத்தீ பரவி நாடுகளை அழித்து கொண்டிருக்கிறது. பெரிய சுனாமி, நேற்று ஜப்பானுடைய செய்தி தொடர்பாக சொல்லியிருக்கிறாங்க. ஜப்பானில் பெரிய ஒரு சுனாமி, 100 வருஷத்துக்கு அளவில்லாத ஒரு பெரிய சுனாமி வரப்போகிறது என்று சொல்லி. ஆக இன்னைக்கு உலகம் நிரந்தரமானதல்ல, ஆபத்தானது. எங்க பார்த்தாலும் பிரச்சனைகளும் இல்லையா, வியாதிகளும் பலவீனங்களும் ஆபத்துகளும் இருக்கின்ற உலகத்துல ஆண்டவர் சொல்றாரு, அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, அஞ்சாதே, தமிழ் வார்த்தை. கலங்காதே, நான் உன் கடவுள். எதற்கும் கலங்காதே, எதற்கும் கலங்காதே. ஒரு மனிதன் ஒரு காட்டிலே போய் கொண்டிருக்கிறான். காட்டில் திடீரென்று எதிர்ப்புல சிங்கம் வருகிறது, பின்பாக புலி வருகிறது, 2 பக்கத்துல ஆறு, கடல் ஓடிக்கொண்டிருக்கிறது, மழை. அவன் எங்கு தப்பிக்க முடியும்? இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் கலங்கி போவான் இல்லையா? அதனால ஆண்டவர் சொல்றாரு, கலங்காதே, நான் உனக்கு வலிமை அளிப்பேன். உன்னை அந்த இடத்துல இருந்து தப்பித்துக் கொள்ளும்படி நான் உனக்கு வலிமை அளிப்பேன் என்று சொல்லுகிறார். உதவி செய்வேன். நம்ம ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர், பயத்திலிருந்து நம்மளை விடுவிக்கின்ற ஆண்டவராய் இருக்கிறார். சொல்றாரு, என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். அதான் இந்த அருமையான வசனத்துல நம்ம பார்க்கிறோம். நம்மளை தாங்குகிற தேவன், நம்மை வழிநடத்துகிற தேவன். இந்த புதிய மாதம் நமக்கு உண்மையாகவே பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. த கான்குவெஸ்ட் ஆஃப் ஃபியர் 10 முதல் 14 வசனத்தில் நம்ம பார்க்கும்போது பயத்தில் இருந்து பெரிய விடுதலையை ஆண்டவர் நமக்கு தருகிறார், வெற்றியை தருகிறார். God commands his people not to fear, for he is with them. நம்மோடு கூட அவர் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். God will destroy their enemies and bring them salvation. கடவுள் அவர்களுக்கு விடுதலை கொடுத்து ஊழியத்தை தந்திருக்கிறார், ரட்சிப்பை தந்திருக்கிறார். God's presence and power are the antidotes to fear. இல்ல, கடவுளுடைய இருப்பு தன்மையும் அவருடைய வல்லமையும் தான் அந்த பயத்திற்கு எதிரானவைகளாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். தொடர்ந்து 14-16 பார்க்கிறோம். The transformation of weakness. நம்முடைய பலவீனத்தை எல்லாம் ஆண்டவர் பலமாய் மாற்றுகிறார். பவுல் சொல்ற மாதிரி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று சொல்லியிருக்கிறார் இல்லையா? அந்த வசனத்தை நாம் மீண்டும் நினைவு கூறுவோம். இந்த புதிய மாதம் நமக்கு ஆண்டவர் உண்மையாகவே கூடவே இருக்கிறார். அடுத்தது 17-20 த ப்ரொவிஷன் ஆஃப் காட். கடவுள் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், உணவு, தண்ணீர், தானியம் எல்லாம் இந்த புதிய மாதத்துல நமக்கு தரப்போகிறார் இல்லையா? எல்லா ஆசீர்வாதத்தையும் இந்த மாதத்துல நமக்கு தந்து அவர் உண்மையாகவே ஆசீர்வதிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் கர்த்தர் தாமே இந்த திருவசனத்தின் வழியாய் நம்மை ஆசீர்வதித்து பயத்திலிருந்து நம்மளை மீட்டு எடுத்து புதிய வாக்குத்தத்தங்களினாலே இந்த புதிய மாதம் முழுவதுமாய் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே,
பாடுகளின் தாசனே, சிலுவையின் நாயகனே, இந்த ஒரு விசை கூட உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கின்ற ராஜா. கடந்த போன மாதம் முழுவதும் கிருபை எங்களை காத்தீர். கடந்த போன ஆண்டவரை வாரங்கள் முழுவதும் எங்களை காத்தீர். இந்த புதிய மாதத்தை ஆசீர்வாதமாய் தந்திருக்கிறீர். ஆண்டவர், இந்த மாதம் எப்படி இருக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. ஆபத்து இருக்கலாம், விபத்து இருக்கலாம், நாசம் மோசம் இருக்கலாம், வியாதி இருக்கலாம், துன்பம் இருக்கலாம், துயரம் இருக்கலாம். எல்லாவற்றையும் மாற்றி உம்முடைய இருப்பு தன்மை, உம்முடைய பிரசன்ஸ், காட்ஸ் பிரசன்ஸ் எங்களோடு இருந்தால் நாங்கள் எதற்கும் அஞ்ச மாட்டோம். இந்த காலை நேரத்தில் கூட இந்த இறை வார்த்தைகளை லைவாக பார்த்து கேட்டு கொண்டிருக்கிறவர்கள், பின்பு யூடியூப் வழியாய் பார்க்கிறவர்கள், ஆண்டவரே வாட்ஸ்அப் வழியாக கேட்டு பயன்பெறவங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த காலை நேரத்தில், இந்த அதிகாலை வேளையில் எங்களோடு கூட ஊழியத்தில் தங்களை அர்ப்பணித்திருக்கிற என்னுடைய அன்புக்குரிய ஆண்டவரே அன்பர் சாருக்காக, ஏஞ்ச அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மாத்தால் மரியாளுக்காக ஜபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க. தன்னுடைய இல்லத்தை திறந்து கொடுத்து இந்த ஊழியத்தை செய்வதற்கு எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கிற குடும்பத்தை ஆசீர்வதி. அதே போல் இசை வழி பயணத்தில் எங்களோடு இருக்கிறவருடைய அன்புக்குரிய சாகோ சாருக்காக, டீச்சருக்காக, ஆண்டவரை குடும்பத்திற்காக ஜபிக்கிறோம். பணிகளுக்காக ஜபிக்கிறோம். ஆசீர்வதி. அடியணிய வலிமை எடுத்து பயன்படுத்த ராஜா. தொடர்ந்து என்னுடைய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், ஆயர்கள், சபையினுடைய மக்கள், குடும்பங்கள், ஆண்டவர் நடைபெற்று வருகிற ஊழியர்களுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் அதே போல என்னுடைய இந்திய தேசத்திற்காக ஜனாதிபதி, பிரதமர், தமிழ்நாட்டு முதலமைச்சருக்காக ஜபிக்கிறோம். அனைத்து மாநிலத்தின் முதலமைச்சர்களுக்காக ஜபிக்கிறோம். சமாதானத்தை தாரும். ஜாதி, மதம், இனம், மொழி பிரச்சனையிலிருந்து எங்களை காத்துள்ளோம். உலக நாடுகளில் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள், தாய்வானில் ஆண்டவர் ஏற்பட்டிருக்கிற நிலநடுக்கத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் எல்லாம் காத்துள்ளோம். நிறைய இடங்களில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. பூமி எதிர்ச்சி வரப்போகிறது சொல்லியிருக்கிறாங்க. உலகத்தினுடைய கடைசி நாட்களாக இருக்கலாம் என்று சொல்கிறாங்க ராஜா. கண் நோக்கி பார். உடைய பாவங்களை, அக்கிரமங்களை ஒரு விசை கூட மன்னித்து, ஒருவேளை நம்முடைய வருகை சமீபமாக இருந்தால் உடைய வருகைக்காக எங்களை ஆழ்த்துப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சும் என்றாடுகிறோம். ஆண்டவரே, வியாதிகள், பலவீனங்கள், துன்பங்கள் உண்டு. குறிப்பாக என்னுடைய ரெவரண்ட் டாக்டர் உதயநேசன் ஆயிருக்காய், நிக்சன் ஆயிருக்காய், ராஜ்குமார் ஆயிருக்காய், ஜபலாசரஸ் ஆயிருக்காய், பால் மோசஸ் ஆயிருக்காய், வனஜாமாவுக்காக, ஆலன் ரஃபேல், லதா சிஸ்டர், ஆண்டவரே வேலன், ஏழுமலை, ஆண்டவரே சாமுவேல் வர்மன் அவர்களுக்காக ஜபிக்கிறோம். அதே போல ஜபிக்கமுடைய கேட்டுக்கொண்டிருக்க சாலமன் சாருடைய அன்பு தாயார் அமுதம்மா, ஆண்டவருடைய தங்கதுரை கலைச்சலுடைய அன்பு தாயார் விமலா அம்மா, மலர் அரசருடைய அன்பு மனைவி மலர்வேணி இவர்களுக்காக ஜபிக்கிறோம். பலவீனமாக இருக்கிறவர்கள் எல்லாரையும் கண் நோக்கி பார்த்து நல்ல சுகபலன் ஜீவனை தந்து நீர் வழி நடத்தும். இந்த நாளில் ஆண்டவரே, தன்னுடைய பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற அன்புக்குரிய ஆண்டவரே, காவல்துறையில் பணியாற்றி இருதயராஜா ஆண்டவரே, அன்புக்குரிய இந்த நாளில் விஜய் மருத்துவமனையில் சென்னையிலிருந்து விஆர்எஸ் கொடுத்து விட்டு முழு நேர ஊழியத்தில் இருக்கிற இருதயராஜ் ஐயாவுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த ஊழியம் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு நீர் துணையாய் நில்லும். அவருடைய அன்பான குடும்பத்தையும் பணிகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளில் யாரெல்லாம் ஆண்டவரே பிறந்த நாளையும் திருமண நாட்களையும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்களோ எல்லாருக்கும் நல்ல சுகம் பலன் ஜீவனை தந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் உடைய கிருபை, உடைய பிரசன்னம் எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும். தொடர்ந்து உடைய ஆசீர்வாதத்தை தந்து வழி நடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம். ஜபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாக தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நாளிலே நம்முடையரோடு கூட இருப்பதாக. ஆமென். God bless.